ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரெயின் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து பிஎல்சி தொடர்பான ஒரு டியூட்டோரியல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி வந்து பார்ப்போம். இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, தேர் ஆர் டூ ஸ்விட்சஸ் ஐ நாட் அண்ட் I1. தேர் ஆர் த்ரீ அவுட்புட்ஸ் Q0, Q1 அண்ட் Q2. ஸோ இதுல வந்து தெளிவாக வந்து சொல்லி இருக்கிறாங்க, ஸ்விட்சஸ் வந்து இரண்டு இருக்குதாம். அவுட்புட்ஸ் அதாவது இங்க வந்து இன்புட் அவுட்புட்டை வந்து மிக தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அவுட்புட் வந்து மூன்று அவுட்புட்ஸ் வந்து இருக்காம், ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட் கலர் லேம்ப். சரியா? முதலாவது ரிக்குவயர்மெண்ட் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு சொன்னா, when I not is pressed, green lamp should get on. அதாவது I not சுவிட்சை வந்து நாங்க பிரஸ் பண்ணும்போது வந்து பச்சை மின்குமிழ் என்ன செய்ய வேணும்? ஒளிர வேணும். அடுத்து சொல்லிக்கிறாங்க, when I1 is pressed, blue and green both lamps should get on. அதாவது I1 சுவிட்சை வந்து நாங்க பிரஸ் பண்ணிக்க வந்து நீலம் அண்ட் பச்சை மின் விளக்கு என்ன செய்ய வேணும்? ஒளிர வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து சொல்லிக்கிறாங்க, when I0 and I1 both switches are pressed, only red lamp should get on. சரியா? சோ இதுல முதலாவது ரிக்வயர்மெண்ட்ல வந்து I0 வந்து பிரஸ் பண்ணா பச்சை பல்பு மட்டும் ஒளிர வேணும். I1 பிரஸ் பண்ணா பச்சை அண்ட் நீலம் வந்து ஒளிர வேணும். ரெண்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணோம்னு சொன்னா நீலம் அண்ட் பச்சை வந்து ஆஃப் ஆகணும், ரெட் கலர் பல்ப் என்ன செய்யணும்? ஒன் ஆகணும். சரியா? சோ இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல ரெண்டு இன்புட்ஸ், மூன்று அவுட்புட். சோ இந்த கேள்வி வந்து எப்படி செய்வோம்னு சொல்லி இந்த பிஎல்சில வந்து சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு இன்புட் வந்து எடுக்கிறேன், I0. சரியா? அடுத்த வந்து ஒரு அவுட்புட் வந்து போட்டுக்கொள்றேன். அடுத்தது வந்து முதலாவது ரிக்வயர்மெண்ட். முதலாவது வந்து இப்போ ஓகே, நான் இந்த சுவிட்சை வந்து இதுல I0, சரியா? ஓகே, I0 போறேன். ஓகே, முதலாவது I0 வந்து பிரஸ் பண்ணா எனக்கு வந்து கிரீன் கலர் வந்து ஒன் ஆகும். அடுத்தது I1 வந்து நான் ஒன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு ப்ளூ கலரும் ஒன் ஆகணும், கிரீன் கலரும் வந்து ஒன் ஆகணும். சரியா? நார்மலா எங்களுக்கு ஒரு பிஎல்சி ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். பிஎல்சி ரூல்ஸ்ல இப்ப நான் இதுல வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு ரீநேம் பண்ணலைன்னு சொன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டுக்கு வந்து நான் கிரீன் கலர் ஓகே டி நோட் அவுட் போட்டு கிரீன் கலர் சொல்லி ரீநேம் கொடுக்குறேன். ரீநேம் கொடுத்தேன்னு சொன்னா கீழே வந்து நாங்க கொடுக்க என்ன செய்யலாது, அந்த கிரீன் கலரை வந்து திருப்பி இங்க வந்து நாங்க ரீநேம் பண்ணிடலாம். என்னன்னு சொன்னா ஒரு பிஎல்சியில வந்து அவுட்புட்ல வந்து ஒன் டைம் தான் வந்து அந்த நேமை வந்து யூஸ் பண்ணலாம். அது மெமரியா இருந்துச்சுன்னு சொன்னா மட்டும்தான் வந்து நாங்க டிஃப்ரெண்ட் டைப்பா வந்து யூஸ் பண்ணலாம். அவுட்புட்ல வந்து நாங்க வந்து அவ்வாறாக வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ இதுல வந்து நான் இந்த இன்புட்டை வந்து I1 ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இன்புட்டை வந்து நான் I1 போறேன். ஓகே, இந்த அவுட்புட்டை வந்து நான் ஒரு வேரியபிளா வந்து சேவ் பண்றேன். வேரியபிள் மீன்ஸ் ஒரு மெமரியா. சரியா? அதையும் ஒரு மெமரியா சேவ் பண்றேன். இதையும் வந்து இன்னொரு மெமரியா வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து ரெண்டையும் கம்பினேஷன் பண்ண போறோம். அது தேர்ட் லைன்ல எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த ரெண்டாவது லைன்ல சொல்லிக்கிறாங்க ப்ளூ. சோ இப்ப ப்ளூ வந்து நான் டைரக்டாவே வந்து இதுல கொடுக்கலாம். இது வந்து ப்ளூ லேம்ப்னு சொல்லி. ஓகே, சோ இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் இதுல கொடுத்த வேரியபிளை கொடுத்து நான் இது கிரீன் தான்ன்றதை வந்து ஃபைனலைஸ் பண்றேன். சரியா? ஓகே, இப்ப இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்புட்ல வந்து கொடுக்குறேன் ஜி வேரியபிள் 0. செகண்ட் வந்து கொடுக்குறேன் ஜி வேரியபிள் 1. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு என்னத்தை ஃபைனலைஸ் பண்ணுவாருன்னு சொன்னா கிரீன்ன்றதை வந்து ஃபைனலைஸ் பண்றேன். சரியோ? ஸோ இந்த மெத்தட்டை வந்து மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, என்னோட சொன்னா இப்ப நான் ஏன் இது ரெண்டையும் பேரலா கொடுத்தேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஜி வேரியபிள் வந்து ஒன்னு ஆயிட்டாருன்னு சொன்னா இவர் ஒன்னு ஆகுவார். சோ கிரீன் வந்து ஒன் ஆகும். பேந்தி இந்த செகண்ட் லைன்ல வந்து இங்க ஜி வேரியபிள் 1 வந்து ஒன்னு ஆயிட்டாருன்னு சொன்னா இவர் ஒன்னு ஆகுவார். சோ கிரீன் வந்து ஒன் ஆகும். இவர் ரெண்டு நான் சீரீஸா வந்து கொடுத்தேன்னு சொன்னா ரெண்டையும் வந்து அதாவது ஜி வேரியபிள் நாட் அண்ட் ஜி வேரியபிள் 1 ரெண்டுமே ஒன் பண்ணினா என்ன செய்யும்? கிரீன் வந்து ஒன் ஆகும். சோ இந்த இவ்வாறான சிச்சுவேஷன்ல வந்து நாங்க இதை வந்து பேரலலா வந்து கொடுப்போம். சரியா? இப்ப நான் வந்து முதலாவது ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரெண்டாவது ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நார்மலா தெரியும் அவுட்புட்டை வந்து நாங்க சீரிஸா வந்து கொடுக்கலாது. பேரலலா வந்து இவ்வாறு கொடுக்கலாமே ஒழிய சீரிஸாக வந்து கொடுக்கலாம். மூன்றாவதுங்களுக்கு என்ன சொன்னவங்கன்னு சொன்னா I0 and I1 ரெண்டையும் வந்து ஒன் பண்றோம். சரியா?
இப்ப இதை நான் ஐ நோட் போடுறேன். ஓகே, ஐ நோட், இவர் வந்து I1, இவர் ரெண்டையும் வந்து ஒன் பண்ணிக்க வந்து எங்களுக்கு ரெட் கலர் வந்து ஒளிர வேணும். சரியா? இப்ப ரெட் கலர் வந்து ஒளிர வேண்டும். பட் அட் த சேம் டைம் வந்து ப்ளூ அண்ட் கிரீன் வந்து என்ன செய்ய வேணும்? ஆஃப் ஆகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வந்து ஐ நோட்டை வந்து இப்ப ஒன் பண்றேன். ஐ நோட்டை வந்து ஒன் பண்ணாருன்னு சொன்னா எனக்கு டிரெக்ட் ஏர் ஒன் ஆகுவார். கிரீன் கலர் வந்து ஒன் ஆகுவார். ஐ ஒன்னை வந்து ஒன் பண்ணீங்க, ப்ளூ அண்ட் கிரீனும் என்ன செய்வார்? ஒன் ஆகுவார். ஸோ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் வந்து ஒன் பண்ணேக்க வந்து இவைகள் இரண்டும் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆஃப் ஆக வேணும். ஸோ இதுக்கு வந்து நாங்க ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரு வெயிட், இதுல ஒரு ஓப்பன் கான்டாக்ட் வந்து போடுவோம். சரியா? ஓகே, இந்த ஓப்பன் கான்டாக்டை வந்து நான் இப்ப ரெட் பென்ல வந்து வைக்கிறேன். சரியா? சாரி, இது ஓப்பன் இல்ல, க்ளோஸ் கான்டாக்ட். ஓகே, ஏன் நான் இதுல கொஞ்சம் க்ளோஸ் கொடுத்தேன்னு சொன்னேன். இப்போ இனிஷியலா வந்து நான் I1 வந்து ஒன் பண்ணிக்க என்ன செய்யும்? ப்ளூ அண்ட் கிரீன் வந்து என்ன செய்வார்? ஒன் ஆகுவார். சரியா? இப்ப இதுல வந்து இப்ப நான் ஐ நோட் அண்ட் I1 வந்து ஒன் பண்றேன். ஒன் பண்ணிக்க வந்து ரெட் என்ன செய்வார்? ஒன் ஆகுவார். ரெட் இங்க வந்து ஒன் ஆயினாருன்னு சொன்னா இங்க இனிஷியலா ஒன்னுல இருக்கிற ரெட் என்ன செய்வார்? ஆஃப் ஆகார். ஆஃப் ஆயின உடனே எங்களுக்கு இந்த கிரீன் பல்ப் அண்ட் ப்ளூ பல்ப் என்ன செய்வார்னு சொன்னா ஆஃப் நிலைக்கு வந்து கொண்டு போவேன். சரியா? இப்ப இது நாங்க சிமுலேஷன் பண்ணி பார்க்க வந்து எங்களுக்கு விளங்கும் இது எவ்வாறு வந்து தொழிற்படுகின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது ரெக்யர்மெண்ட் பார்ப்போம். இங்க வந்து சொல்லிக்கிறாங்க ஐ நோட் சுவிட்சை வந்து நான் இப்ப ஒன் பண்றேன். ஐ நோட் சுவிட்ச் ஒன் பண்ண உடனே எனக்கு அவுட்புட்டா என்ன இருக்கிறார்? கிரீன் கலர் பல்ப் என்ன செய்யறார்? ஒளிர்றார். ஸோ இப்போ நான் ஐ நோட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அகைன் என்ன செய்யறேன்? முதலாவது ரெக்யூர்மெண்ட் ஓகே. ரெண்டாவது சொல்லிக்கிறாங்க I1 வந்து ப்ரெஸ் பண்ணிக்க ப்ளூ அண்ட் கிரீன் வந்து ஒளிரணும். ஸோ I1 ப்ரெஸ் பண்றேன். எனக்கு இங்க ப்ளூ வெல்ப் வந்து ஒளிரார். அதே மாதிரி கிரீன் வெல்ப்பும் என்ன செய்யறார்? ஒன்னாகுறார். சரியா? ஸோ போத் டூ வெல்ப்பும் என்ன செய்றீங்க? ஒன்னாகுது. ஓகே, அந்த இதுவும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடு. இப்ப நான் சொன்னா ஐ நோட் அண்ட் I1 ரெண்டையும் வந்து பிரஸ் பண்ணிக்க வந்து ரெட் கலர் பல்ப் மட்டும் தான் வந்து என்ன செய்ய வேணும்? ஒளிர வேணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐ நோட்டை வந்து நான் ஒன் பண்றேன். ஒன் பண்ண உடனே எனக்கு என்ன செஞ்சிட்டார்? இனிஷியல் கண்டிஷனால கிரீன் பல்ப் என்ன செஞ்சிட்டார்? ஒளிர்ந்துட்டார். அடுத்தது வந்து நான் ஒன் பண்ண போறேன் I1. I1 ஒன் பண்ண உடனே இப்ப போத் ரெண்டு பல்ப் ரெண்டு சுவிட்ச் என்னத்துல இருக்குது? ஒன்னிலையில இருக்குது. எங்களுக்கு அவுட்புட்ல ரெட் கலர் பல்ப் மட்டும்தான் என்ன செய்யறார்? ஒளிர்றார். மிச்சம் ரெண்டும் என்ன செஞ்சிட்டுது? ஒஃப் ஆயிட்டு. ஸோ என்ன செய்யறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நாங்க ஐ நோட்டை வந்து ஒன் பண்ணிக்க வந்து கிரீன் கலர் வந்து ஒன் பண்ணிடுவார். ஸோ நாங்க என்ன செய்யணும்? அதை வந்து நிப்பாட்டணும். ஸோ எங்களுக்கு வந்து ரெட் கலர் வந்து ஒன் ஆகிட்டாருன்னு சொன்னா ப்ளூ அண்ட் கிரீன் வந்து ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து நாங்க இல்ல நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் ஒன்று என்ன செஞ்சாங்க? இந்த லைன்ல வந்து கனெக்ட் பண்ணினாங்க. சரியா? ஸோ இது ஒரு இலகுவான எக்ஸாம்பிள் உண்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது விளங்கியல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.